ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 100 ரூபாய்க்கு தெருவில் கருவாடு விற்றுது. நான் 100 ரூபாய் நெத்திலி கருவாடு வாங்கினேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நல்லா எடுத்துக்கின்னு அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கின்னு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். மணல் இல்லாத கருவாடு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினோடனே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே அதில் கருவாடையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கி தேவையான அளவு திட்டமாக தண்ணி வைக்கணும். சும்மா தெளித்து விட்ட மாதிரி, ஏன்னா மீன், கருவாடு இதெல்லாம் டக்குன்னு வெந்துடும். அதனால் தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாது, சும்மா தண்ணி. ஏன்னா நம்ம சுடு தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம்ல, அதிலே கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். நெத்திலி கருவாடுன்றது குச்சி மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனோடனே அது சாஃப்டாக ஆகிடும். அதனால் ரவ்வோண்டு தண்ணி வச்சாலே நமக்கு போதும். நல்லா வதக்கி விட்டு ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, இருந்தாலும் இன்றைக்கி இந்த டிஷ்ஷு செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு விளக்கு வச்சுட்டு நான் செஞ்சேன். இதை நெத்திலி கருவாடு டிஷ்ஷை இப்படி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.